எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் அண்ட் வணக்கம். இப்போ நாம ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இந்த ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டில் முக்கியமாக 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஒன்று பிரேக், இன்னொன்று கண்டினியூ. இந்த பிரேக் அப்படின்னா என்ன பண்ணுனா, நம்ம லூப் வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்போம். அந்த கண்டிஷன் எனக்கு இது நடந்தால் போதும், இது நடந்த உடனே எனக்கு கண்டிஷனை பிரேக் பண்ணி கொடு, அந்த கண்டிஷனை அதோட முடிச்சுட்டு அந்த லூப்லேருந்து எக்ஸிட் ஆகி வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டுறது பிரேக். இன்னொன்று கண்டினியூ. இந்த கண்டினியூ அப்படின்ற கீவேர்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு லூப்பை ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அந்த லூப்பில் எனக்கு வந்து 6 அப்படின்ற ஒரு நம்பர் மட்டும் வேணாம். ஸோ 6 விட்டுட்டு மற்றதெல்லாம் வேணும். இன்டர்மீடியேட்டில் ஏதாவது ஒன்று ஸ்கிப் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த லூப் கண்டினியூவாக நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டினியூ அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு அந்த லூப் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சு அந்த லூப்லேருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரேக் அப்படின்ற இந்த கீவேர்டு யூஸ் பண்ணுங்கள். இது எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம ஃபார் லூப்பே எடுத்துக்கலாம். இன்ட் I = 1 அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கிறேன். அண்ட் ஃபார் லூப்பில் வழக்கம் போல் I = 1, I is less than or equal to 5 அப்படின்னு இருக்கிற கண்டிஷன் வரைக்கும், சாரி 10ன்ற மாதிரி வச்சுக்கலாம், 10 நம்பர் வச்சுக்கலாம். ஐயோட வேல்யூ வந்து எனக்கு 10 இல்லை 10க்கு கம்மியாக இருந்தால் நான் வந்து அந்த லூப்பை வந்து கம்ப்ளீட்டாக முடிக்கணும் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கேன். அண்ட் ஐயோட வேல்யூ எனக்கு ஒன்று ஆட் ஆகணும். ஸோ இது வந்து நம்ம நார்மலாக போடுற விஷயம். இப்போது system.out.printlnல நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 1 2 3 4 5 வந்து பார்த்திங்கன்னா 10 வரைக்கும் லைனாக வந்து நிற்கும். ஸோ இது வந்துடுச்சுங்களா. இப்போது எனக்கு 5ஓட போதும், எனக்கு 5க்கு மேலே எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஃபார் லூப்புக்குள்ளே இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ண வரும். இஃப் கண்டிஷன் என்ன பண்ணுவோம், ஐயோட வேல்யூ greater than or equal to 5 அப்படின்னு வந்துடுச்சு அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல பிரேக் அப்படின்னு போட்டுட்டு நம்ம ஒரு செமிகோலன் வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல ப்ரோக்ராம் 5க்கு மேலே ரன் ஆகாது. இப்போ நான் ரன் பண்ணிட்டேன், சாரி 4, ஏன்னா 5க்கு ஈக்குவல். இப்போ 5 விட greater than அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு 5 வரைக்கும் ரன் ஆகும். ஸோ 5க்கு ஈக்குவல் அப்படின்னு போட்டால் எனக்கு ரன் ஆகாது. ஓகே, இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நான் வழக்கம் போல் வேரியபிள் கொடுத்துருக்கேன். ஃபார் லூப்பில் அந்த ஃபார் லூப்புக்கான அந்த 3 ஸ்டேட்மெண்ட்டையும் நான் கொடுத்துருக்கேன். கொடுத்ததுக்கப்புறம் இஃப் கண்டிஷன் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம முன்னாடி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் இஃப் கண்டிஷன் படிச்சிருப்போம். அதில் நம்ம இஃப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த கண்டிஷன் வந்தால் எனக்கு பிரேக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ன்ற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பிரேக்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ப்ரோக்ராம் அந்த லூப் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே முடிஞ்சு வெளியே வந்துடுது. இப்போது லெட்ஸ் சே நான் இப்போ I = greater than or equal to 5 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ I = greater than or equal to 5ன்னு வச்சுருந்தா எனக்கு 4 வரைக்கும் பிரிண்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் எனக்கு பிரிண்ட் ஆகவே இல்லை. இந்த இடத்துல நான் பிரேக்ன்றதை கண்டினியூன்னு போடுறேன். ஆனால் இங்கே ஒரு சின்ன விஷயம் இருக்குது. I = greater than or equal to 5னா 5 விட பெருசாக போனாவே அது ரன் கண்டினியூ, அது எல்லாமே ஸ்கிப் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா I = 5, 5 வந்து = 5ன்னு வந்துருச்சு அப்படின்னா எனக்கு அந்த 5 மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் பிரிண்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஆகிருக்கு, 5 இல்லை, திருப்பி 6 7 8 9 10 அப்படின்ற மாதிரி பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம ஒரு ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டில் பிரேக்கை யூஸ் பண்ணி ஒரு லூப்பை பாதியிலே ஸ்டாப் பண்ணுறது. அப்படி இல்லை அப்படின்னா கண்டினியூ அப்படின்ற இந்த கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு பர்டிகுலர் விஷயத்தை ரன் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற ஒரு விஷயத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு அகைன் நமக்கு வந்து லூப்பை கண்டினியூ பண்ணுறதுக்கு இந்த ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ரொம்ப சிம்பிளான டாபிக் தான், உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஜாவா படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இது வெப்டெக் அகாடமி. ஒன்றா படிக்கலாம், சேர்ந்து படிக்கலாம், ஒன்றா வளரலாம். நன்றி.